இரவு வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்று தனது 60வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக பிரேமலதா விஜயகாந்துக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தனது 60வது பிறந்த நாளை கொண்டாடும் பிரேமலதா விஜயகாந்திற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரேமலதா விஜயகாந்துக்கு தொலைபேசி மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். குமரி மாவட்டம் அருமனை அருகே இடைக்கோடு பகுதியில் அரசு தொடக்கப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருப்பவர் ஜான் கிறிஸ்டோபர். கடந்த வாரம் வியாழக்கிழமை இந்த பள்ளிக்கு வந்த இளம் பெண் ஒருவர், எனது குழந்தை இந்த பள்ளியில் படிக்கிறது, எனது குழந்தையை பார்க்க வேண்டும் என தலைமை ஆசிரியரிடம் கூறியுள்ள நிலையில், குழந்தையை யார் பார்க்க வந்தாலும் அனுமதிக்க வேண்டாம் என குழந்தையின் தந்தை கூறியுள்ளார். அவரது அனுமதி இருந்தால் மட்டுமே குழந்தையை பார்க்க முடியும் என அந்த இளம் பெண்ணிடம் தலைமை ஆசிரியர் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளம்பெண் ஆசிரியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதையடுத்து திடீரென அந்த பெண் தலைமை ஆசிரியரின் கன்னத்தில் அறிந்துள்ளார். தலைமை ஆசிரியை போலீசில் புகார் அளித்த நிலையில் முதல் கட்ட விசாரணையில் இந்த இளம்பெண் கூலி தொழிலாளியான தனது கணவரை பிரிந்து தனியாக வாழ்ந்து வருகிறார் என்றும், இவர்களுக்கு 3 குழந்தைகள் உள்ள நிலையில் 2 குழந்தைகள் தந்தையுடனும் 1 குழந்தை தாயாருடனும் வசித்து வருவது தெரியவந்தது. அந்த பெண் தலைமை ஆசிரியரை தாக்கும் காட்சி வைரலாகி வருகிறது. போலீசார் இந்த பெண்ணை தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாயமான 2 சிறுமிகள் 4 நாட்களுக்கு பிறகு நெல்லையில் மீட்கப்பட்டனர். இவர்களில் ஒரு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டார். கவலை அளிக்கக்கூடிய சம்பவங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக முதல்வர் வேதனை அளித்தார். தென்காசியில் அரசு அலுவலகத்தில் குப்பையில் வீசப்பட்ட முன்னாள் முதல்வர் புகைப்படத்தை பார்த்து அதிமுகவினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தன்னை பலரும் தெர்மாகோல் என கிண்டல் செய்யும் விதமாக கூறுவதாக வருத்தம் தெரிவித்துள்ளார். திமுகவை அரசியல் போர்க்களத்தில் தள்ளும் பாஜக, தமிழ்நாடு டாஸ்மாக் ஊழல் என்பது என்ன என்ற கேள்வி எழும்பியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தரப்பு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை சந்திக்க விரும்புவதாக தூது அனுப்பியிருப்பதாக வெளிவரும் தகவல்கள் தமிழக அரசியலில் அனலை கிளப்பியுள்ளது. வங்கிகளில் வைக்கும் நகைக்கடன்களுக்கு கால அவகாசம் முடியும் தருவாயில் வட்டி மட்டும் செலுத்தி திருப்பி வைக்கும் நடைமுறையை மாற்றி முழு தொகையும் செலுத்திதான் நகைகளை மீண்டும் அடகு வைக்க வேண்டும் என்று புதிய விதிமுறையை ரிசர்வ் பேங்க் நடைமுறைப்படுத்தியுள்ளது. இது ஏழை எளிய விவசாயிகள், பொதுமக்கள், நடுத்தர மக்கள் ஆகியோரை கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாக்கியுள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் இன்று ரயில்வே துறை மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று தமிழ்நாட்டுக்கான பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியதாக விசிக நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நேற்றைய நாள் திருச்செந்தூர் கோயிலில் கூட்ட நெரிசலில் மூச்சு திணறி காரைக்குடியை சேர்ந்த பக்தர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இன்று ராமேஸ்வரம் கோயிலில் வட மாநிலத்தை சேர்ந்த பக்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் தமிழக ஆலயங்களை விட்டு உடனடியாக அறநிலைத்துறை வெளியேற வேண்டுமென்று மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நெல்லை டவுன் தைக்கா தெருவில் வசித்து வந்தவர் ஜாகீர் உசேன் என்கிற பிஜிலி, வயது 60. விருப்ப ஓய்வு பெற்ற போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரான இவர் டவுன் ஜாமியா தைக்கா தெருவில் உள்ள பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக பைக்கில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த மர்ம கும்பல் ஜாகீர் உசேனை சரமாரியாக வெட்டி கொலை செய்தது. இது குறித்து தகவல் அறிந்ததும் டவுன் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரித்தனர். இந்த நிலையில் என்னை எப்படியும் கொன்னுடுவாங்க என்று கொலை செய்யப்பட்ட ஓய்வு பெற்ற எஸ்ஐயின் கண்ணீர் வீடியோ வெளியானது. திருச்சி மாவட்டத்தில் சத்தியம் டிவி, ஜெயா டிவி, நியூஸ் ஜே உள்ளிட்ட தொலைக்காட்சிகளில் மண்டல செய்தியாளராக பணியாற்றிய மூத்த பத்திரிகையாளர் ஸ்டீவன் கடந்த 5 நாட்களுக்கு முன்பாக கேரளாவில் உள்ள அவரது பாட்டியை பார்ப்பதற்காக மனைவி மற்றும் மகளுடன் சென்றிருந்தார். இந்நிலையில் கடந்த 15ஆம் தேதி நள்ளிரவு அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு திருவனந்தபுரம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி 16ஆம் தேதி இரவு அவர் காலமானார். தெலுங்கானாவில் சமூக நீதி புரட்சி நடந்ததை போன்று தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு எப்போது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். மாநிலங்களவையில் பிரதமர் நரேந்திர மோடியை பிக்னிக் மினிஸ்டர் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த வெட்டுவாக்கோட்டை கிராமத்தில் ராமாபுரம் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் கலா தம்பதியின் 3வது மகள் காவியா, வயது 17. இவர் ஊரணிபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் 12ஆம் வகுப்பில் படித்து வருகிறார். தற்போது தமிழகம் முழுவதும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு நடந்து வரும் நிலையில் காவியாவின் அம்மா கலா இன்று அதிகாலை திடீரென மாரடைப்பால் உயிரிழந்தார். மாரடைப்பால் உயிரிழந்த தாயின் காலில் விழுந்து கதறி அழுதபடி +2 தேர்வு எழுத சென்ற மகளை பார்த்து அப்பகுதியில் பெரும் சோகம் ஏற்பட்டுள்ளது. கலைஞர் கனவு இல்லம் திட்டம் மே 31ஆம் தேதிக்குள் 1,00,000 வீடுகள் என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி தகவல் தெரிவித்துள்ளார். திமுகவுடன் கள்ள கூட்டணி நேருக்கு நேராக முட்டிக்கொள்ளும் தமிழக வெற்றிக் கழகமும் பாஜகவும் என்ன நடக்கிறது என்ற கேள்வி எழும்பியுள்ளது. சென்னையில் வளர்ப்பு மற்றும் தெரு நாய்களால் பொதுமக்கள் பாதிக்கப்படும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகிறது. இந்நிலையில் வளர்ப்பு நாய் வைத்திருப்பவர்களுக்கான விதிமுறைகளை மாநகராட்சி கடுமையாக்க உள்ளது.
கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம் என்று நாடாளுமன்றத்தில் வைகோ ஆவேசமாக பேசியுள்ளார். வன்னியர் சங்கம் சார்பில் மே 11 மாநாடு நடைபெற உள்ள நிலையில் பட்டியலின தலைவர்களும் பங்கேற்க வேண்டும் என்று ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ளார். உதகையில் 127வது மலர் காட்சி உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மே மாதம் 16 முதல் 21ஆம் தேதி வரை 6 நாட்கள் நடைபெற உள்ளது. திருச்செந்தூர் கோயிலில் பக்தர் உயிரிழந்த விவகாரத்தில் அமைச்சர் பி. கே. சேகர்பாபு கூறிய கருத்து தங்களை வேதனைப்படுத்துவதாக பக்தரின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் இன்று காலை ஸ்படிகலிங்க தரிசனத்திற்காக திறக்கப்பட்டது. இதில் 50 ரூபாய் டிக்கெட் பெற்று வரிசையில் சென்று கொண்டிருந்த ராஜஸ்தான் மாநிலம் சிக்கர் மாவட்டம் சிவாட்பாரி பகுதியைச் சேர்ந்த ராஜ்தாஸ் வயது 59 என்ற பக்தர் மயங்கி விழுந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து போலீசாரின் உதவியோடு கோயில் மருத்துவமனைக்கு அவரை கொண்டு சென்றனர். மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். நெல்லையில் ஓய்வு பெற்ற முன்னாள் காவல்துறை அதிகாரி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி கொக்கிரகுளம் பகுதியில் மின்சாரம் பாய்ந்து 2 உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ அன்னியூர் சிவா வெற்றி செல்லும் என்று சென்னை ஐகோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. சென்னையில் 12 துணை மின் நிலையம் அமைக்கப்படும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் கடந்த மார்ச் 10ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது. இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள கடைகளில் தமிழ் பெயர் பலகை இருக்க வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 பேருடன் படகை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க மீனவ சங்கம் கோரிக்கை விடுத்தனர். தமிழக கவர்னர் RN ரவி 3 நாட்கள் பயணமாக இன்று காலையில் டெல்லி விரைந்தார். கவர்னரின் பயணத்தின் பின்னணியில் அரசியல் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அன்பு சகோதரி மரியாதைக்குரிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்திற்கு எனது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையால் ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒரு கட்சியின் மாநில தலைவராக அண்ணாமலை போன்றவர்கள் இருப்பது தமிழ்நாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய சாபக்கேடு என அமைச்சர் சேகர்பாபு கடுமையாக விமர்சித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலின் வீட்டை முற்றுகையிட அண்ணாமலை வந்து பார்க்கட்டும், என்ன நடக்கும் என்பதை அப்புறம் பார்க்கலாம் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள தமிழக அரசை மத்திய அரசு தொடர்ந்து நிர்பந்தித்து வரும் நிலையில் இந்தியாவிற்கே இருமொழி கொள்கைதான் பொருந்தும் என்று கவிஞர் வைரமுத்து கருத்து தெரிவித்துள்ளார். மதுரை கீழக்கரை கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிரிழந்த மாடுபிடி வீரரின் குடும்பத்துக்கு ரூபாய் 3 லட்சம் நிதி வழங்க முதல்வர் மு. க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக கூறப்படும் புகாருக்கு ஆதாரமில்லை என்று சட்டத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி கூறியுள்ளார். தமிழக பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகும் என மலை போல் நம்பியிருந்த நிலையில் ஆசிரியர்களின் பெரும்பாலான கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஆசிரியர்களை பாராமுகமாக நடத்தி போராட தூண்டுகிறதா அரசு என சங்கங்கள் கேள்வி எழுப்பியுள்ளன. திருப்பூர் அருகே +2 தேர்வு அறையில் மொபைல் போனை பயன்படுத்திய தலைமை ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். சட்டப்பேரவை இன்று காலை 9:30 மணிக்கு கூடியதும் கேள்வி நேரம் நடைபெறும். இதன் பிறகு நேரமில்லாத நேரத்தில் முக்கிய பிரச்சனைகள் விவாதத்துக்கு எடுக்கப்பட உள்ளன. நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதங்கள் 2வது நாளாகவும் தொடர்கின்றன. வாக்கு வங்கி அரசியலுக்காக திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றனவா என்பது குறித்து பேரவையில் திமுக அதிமுக இடையே நேற்று காரசார விவாதம் நடைபெற்றது. பராமரிப்பு பணிகள் காரணமாக குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயில் நாகர்கோவில் வரை மட்டுமே இயங்கும் என்ற தகவல் வெளியானது. ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்கக் கோரி சென்னையில் வரும் 24ஆம் தேதி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தின் மாநில தலைவர் நாராயணன் அறிவித்துள்ளார். IPL தொடரில் 3வது வரிசையில் களமிறங்க விரும்புகிறேன் என்று ஸ்ரேயாஸ் ஐயர் தெரிவித்துள்ளார். தோனி அடிக்க தேவையில்லை, அவருடைய அறிவு கூர்மையே CSKவின் பலம் என்று தெரிவித்துள்ளனர். சுவிட்சர்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி பாசல் நகரில் இன்று முதல் 23ஆம் தேதி வரை நடக்கிறது. இதில் முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கிறார்கள். சுவிட்சர்லாந்து ஓபன் பேட்மிண்டனில் இந்திய வீராங்கனை தோல்வியடைந்தார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் பயிற்சியாளர் கேப்டன் ரவி சாஸ்திரி இவர் தற்போது கிரிக்கெட் வர்ணனையாளராக செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் கர்நாடகாவில் உள்ள விஷ்ணு கோவிலில் ரவி சாஸ்திரி சாமி தரிசனம் செய்தார். பயிற்சி ஆட்டத்தில் சூரியகுமாரை அவுட் செய்த திலக்கின் வீடியோ வைரலாகியுள்ளது. அனிமல் ஸ்டைலில் MS தோனி வைரலாகும் வீடியோ வெளியானது. தங்கம் விலையில் புதிய உச்சம். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 320 உயர்ந்து ஒரு சவரன் 66,000க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. கிராமுக்கு ரூபாய் 40 உயர்ந்து ஒரு கிராம் 8,750 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த
கடந்த 24 மணி நேரத்தில் உள் தமிழகம் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பதிவாகியுள்ளது. வட தமிழக கடலோர மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. எனவே இன்று முதல் 22ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.